பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம லைவ்ல பார்த்த சண்டே இப்போ தான் போயிட்டு முடிஞ்சது. நம்மளோட சாண்ட்ரா அவங்களோட சீக்ரெட் டெஸ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் என்னோட டவலை கொண்டு போய் கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சண்டை போட்டதாகட்டும், இல்லை கெஸ்ட்டுங்க சாப்பிடும்போது அப்படியே அந்த இடத்துல தும்மிக்கிட்டு சுற்றுறதாகட்டும், லைக் இந்த இடமே ஹைஜீனிக்காக இல்லை, எப்படா நீங்கள் எங்களை இதுக்காக விட எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்ற மாதிரி கெஸ்ட்டுங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கச்சமச்சமச்சான்னு சத்தம் வருது. ஸோ விக்ரம் அந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறார். பட் திவ்யா த கேம் சேஞ்சராக மாறிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ திவ்யாவுக்கு நேற்று வந்து நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி திவ்யா ஃபர்ஸ்ட் டே நல்லா ஒர்க் பண்ணாங்க. நைட்லாம் அவங்க தூங்க கூட இல்லை. அவங்களுக்கு அந்த கெஸ்ட்டை நல்லா பார்த்துக்கணுன்ற அக்கறை இருந்ததே தவிர ஒரு கேப்டனாக எல்லாரும் எப்படி சமாளிக்கணுன்றது சுத்தமாக தெரியல. ஏன்னா அவங்க நைட்டு சரியாக தூங்கலை, கெஸ்ட்டுங்க கேட்கும் போது சமைச்சு கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ நல்லா நான் பார்த்தும் எனக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு. அண்ட் இன்றைக்கும் வீடு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு திவ்யா ஆசைப்பட்றாங்க. ஸோ சாண்ட்ரா பிரச்சனை ஆரம்பிச்சதுமே திவ்யாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ யாராவது அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா திவ்யா அந்த இடத்துல பொங்கிடுறாங்க. இப்போ விக்ரம் அந்த இடத்துல ஒரு மேனேஜராக அந்த இடத்த சால்வ் பண்ண வரும்போது, நேத்தெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, இன்னைக்கு வந்து சால்வ் பண்ண வந்துட்டீங்க இல்லையா? இப்போ நேற்று வந்துட்டு இப்போ கெஸ்ட்டு முன்னாடி சாண்ட்ரா வந்து தும்புறாங்க, கெஸ்ட்டு கோவப்படுறாங்கன்றக்காக எல்லாரும் பேசுகிறீங்கல்ல. நேற்று துஷார் என்ன பண்ணான்? துஷார் சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் பண்ண மாட்டேன்னு சொன்னான். கெஸ்ட்டுங்க போகிறாங்க, செக் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க. போனால் போகட்டும், அதுக்காகலாம் நான் குளிக்காமல் வர முடியுமா அப்படின்னு துஷார் சொன்னார். அப்போ நேத்தெல்லாம் நீங்கள் எங்கடா போனீங்க? நேற்று என்ன யாருமே ஒர்க் பண்ண விடலை, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகட்டும், துஷார் ஆகட்டும், இப்படி எல்லாரும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னடா பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா நேற்று எல்லாருக்குமே மேனேஜர் மேலே கோபம் இருந்தது. லைக் 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க, அவங்களே குளிக்கல, நம்மளை வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க சொல்கிறாங்களே அப்படின்ற கோபத்தில் யாரும் பேசல. அப்போ நேற்றெல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் இன்றைக்கே நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி திவ்யா பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சபரி சொல்கிறார் இல்லையா, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் பேச வந்தார். அப்போ நம்ம திவ்யா இருந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை அவன் சால்வ் பண்ணிடக்கூடாது, அதுதான் திவ்யாவோட பாயிண்ட். ஸோ அவங்க வந்துட்டு நீ ஸ்டாச்சு தானே, நீ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் ஸ்டாச்சுவாக இருந்து எனக்கு ஸ்டார் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடம் கையாஸாக இருக்கும்போது அவர் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கத்துறவங்க ஒரு சைட் கத்திட்டு போட்டோம், நாம அமைதியாக நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்றாரு. அண்ட் அமித்குள்ளேயும் இந்த இடத்துல வந்து அமித்தும் இருந்துட்டு, திவ்யா நீங்கள் தான் இதை பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்கன்னு திவ்யான்னு சொன்னால் இவங்களுக்கு கோவம் வருது. சார் நான் உங்ககிட்ட பேசல, ஏன்னா அவங்களுக்கு இந்த இடம் இதே மாதிரி இருக்கணும், நேற்று என் கூட கோஆப்ரேட் பண்ணாமல் இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, அதனால் இன்றைக்கும் இந்த டாஸ்க் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, கத்துறவங்க கத்துங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திவ்யா போயிட்டு சபரி கிட்ட பேசி கன்சோல் பண்ணுறாங்க. லைக் டே மச்சான், இங்கே பாரு, நேற்றும் இதே மாதிரி தான் மச்சான் பண்ணாங்க, வேலை செய்யவே விடலை, ஆனால் அன்றைக்கெலாம் நீ பேசாமல் இப்போ கடைசியாக மட்டும் ஏன் வந்து பேசுகிற, இப்போ ஏன் இந்த டாஸ்க் நடத்தணும்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசி கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாரு பயங்கர கிரிமினல். நேற்று திவ்யாவோட பதவி பறிக்கப்பட்டது. ஸோ திவ்யா அந்த இடத்துலேருந்து போய் அந்த இடத்துல விக்ரம் வரும்போது அவங்க ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, அப்படி ஒரு கன்னிங் ஸ்மைல். ஏண்டி எனக்கே மேனேஜருன்ற பேரில் என்னை டாஸ்க் விளையாட விடாமல் என்னெல்லாம் பண்ண, இப்போ பாரு உன்னையே மாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. நேற்று திவ்யா எப்போ மேனேஜர்லேருந்து மாற்றப்பட்டாங்களோ அப்போ இருந்து நம்ம பார்வதிக்கு பயங்கர ஹாப்பி. பார்வதிக்குள்ளே அப்படி ஒரு அமைதி, சாந்தமெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக எல்லார்கிட்டையும் போய் பிரஜின் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் பிரஜின் கிட்ட போய் சாஃப்டாக, சார் இது இப்படி க்ளீன் பண்ணிடுங்க சார், அப்படி க்ளீன் பண்ணிடுங்க சார், துஷார் சார் நீங்கள் இதை பண்ணிடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க. நம்ம பார்வா இது வாயை திறந்தா அந்த சவுண்ட் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துவாங்களே அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் ரொம்ப நீட்டாக அசிஸ்டன்ட் மேனேஜராக அவங்களோட ஒர்க்கை அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் பார்த்த திவ்யா என்ன நேற்று வேலை செய்ய விடாமல் இன்னைக்கு இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்ற காண்டில் சுற்றுறாங்க. அதே நேரத்துக்கு நம்மளோட சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க் வந்ததுலேருந்து திவ்யா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்காங்க. டைரெக்டாக கெஸ்ட்டுங்ககிட்டே போயிட்டு, நேற்றெல்லாம் வந்து உங்களை துஷார் சொன்னார் சார், கெஸ்ட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொன்னார் சார், இன்றைக்கி மட்டும் வந்து நல்லவங்களாக நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கெஸ்ட்டுங்க கிட்ட. அந்த கெஸ்ட்டுங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நம்மளுக்கு வேறு 3 நாள் பேமெண்ட் தரேன்னு உட்கார வச்சுட்டானுங்க. இப்போ நம்ம கோச்சிட்டு போகிறதா இல்லை உள்ளே உட்காந்துருக்கிறதா, இவனுங்க வேறு ரொம்ப அடிச்சுக்கிறானுங்க. ப்ளஸ் ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குது இந்த இடமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கெஸ்ட்டுங்க முழிச்சிட்டு இருக்காங்க. வீடே ரணகலம் ஆயிட்டுருக்கு. அண்ட் விக்ரம் அவர் ஒரு மேனேஜராக அப்பப்போ லைட்டாக கோபம் வருது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணு நம்மளை எல்லாரும் என்ன சொல்லி நேற்று ஓட் பண்ணாங்க, விக்ரம் ஒரு கூலான பர்சன், இந்த வீட்டை நல்லா ஹேண்டில் பண்ணுவார், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அந்த மனுஷன் சிரித்து சமாளிச்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்வதி மேலே எல்லா பழியும் போட்டுட்ருக்காங்க. பார்வதி நேற்று அப்படி தான் பண்ணாங்க. நேற்று வந்து மேனேஜரானால் அவங்களுக்கு பிடிக்கல, திவ்யாவை பிடிக்காதனால அவங்கள ஒர்க் பண்ண விடாமல் அவங்க அந்த பதவி பறிக்கப்படுது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி அதனால்
வந்துட்டு அவள் தானே முதல்ல ஆரம்பிச்சா, சாண்ட்ரா அவங்க தான் சொன்னாங்க நீ லவட்டி போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு. ஸோ அவள் இன்னைக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சா அப்படின்னு எஃப்ஜே, திவ்யா, பிரவீன் இவங்கெல்லாம் பார்வதி மேலே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடே பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.